நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 140 டேஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணிட்டு தான் 150 டேஸ் 150 டே சொல்லையில் எனக்கே ஒரு மாதிரி வருத்தம் கலந்து சிரிப்பு வருது. ஏன்னா அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 10 டேஸ் அவ்வளோதான். ரீசெண்டாக ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு 10 டேஸ் தான் வந்திருக்கும். பட் அது ஒரு 10 நாளுமே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலுமே எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அதையுமே என்னால் சரியாக பண்ண முடியலை. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 7வது வீடியோ 8வது வீடியோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கையிலே பிசி ஒரு மாதிரி முக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு 4 to 5 hours உட்காந்து எடிட் பண்ணையில் இது வந்து ப்ராசஸ் கம்மியான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்த ஒரு ஃப்ரீல பிசி தான். கரானே ஒரு பிசி எவ்வளோ ஃப்ரீயாக கொடுப்பா, ஏன்னா கொடுத்தாங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எங்கள் அக்கா படித்தப்போ கொடுத்தாங்க. ஸோ அதான் ப்ராசஸ்லாம் கம்மி தான். 8GB RAM 64 பிட்டு தான் ஓரளவு தாங்கும். ஏன்னா ஒரு 2 வருஷம் வச்சு அடிச்சுட்டு இப்போ ஒரு கன்சிஸ்டன்சியை போட்டு அதை ப்ரெஷர் பண்ணுறப்ப அதால் தாங்கவும் முடியலை. பட் எப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஆஃப் ஆகுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் தப்பாக இருக்குது. இது இந்த பைய பார்த்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் ஒரு மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. அதனால பவர் யூனிட் போய் ஆனே ஆகலை. சரி ஆன் தானே ஆகலை, கடையில் கொடுத்தா ஈஸியாக மாற்றி வந்துட போகிறாங்க, 300 400 ஆகும் அப்படின்னு நினச்சி நானும் போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ப்ரோ பவர் யூனிட்டே போயிடுச்சு, நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புது பிசியாக வாங்கிடலாம். அடுங்கம்மால என்னடா இப்போ தான் ஃபோனுக்கு வேறு இஎம்ஐ போயிட்டுருக்கு, இதுக்கு வேறு அது இதுன்னுக்கிட்டு என்னடா சரி இப்போ தான் ஒன்று உருப்படியாக பண்ணுறான், அப்பயே முடிச்சு விட்டீங்க போங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துடலாம். அவர்கிட்ட நான் சொன்னேன், சரிண்ணா செலவுனா பரவாயில்ல, நீங்கள் பிசியை சேஞ்ச் பண்ணிடுங்க, வர பார்த்துக்கலாம், எவ்வளோ வருதுன்னு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவருக்கு வந்து பெங்களூர்லேயும் ஒசூர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்கும் போல. அங்கே இருக்க வேலை பார்க்குற பையன் போனதுனால இவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நம்மதே மறந்துட்டாரு. நானும் ஃபோன் அடிச்சு கேட்குறேன், என்ன இருந்துச்சு, இல்லைடா தம்பி இப்படி பெங்களூர் வந்துட்டேன்னா, இல்லைடா அப்படி இங்கே இருக்கேன்டா அங்கே இருக்குன்னு ஒரு 2 மாதம் நானும் நம்ம சும்மாவே ஒழுக்குவீங்க. சரி அதுக்கப்புறம் நானும் அப்படி ஒன்று சரி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அது அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியலை. ஆக்சுவலாக ஃபோன்லேயே எடுத்துகிட்டு ஃபோன்லேயே அவ்வளோ லென்த் வீடியோலாம் பண்ண முடியாது, அது ரொம்பவே கஷ்டம் தான். சரி அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், ஆனால் எவ்வளோண்ணா வரும் தம்பி, ஒரு 5800 ரூபா. 5800 என்னடா ஒரு 4000 5000 அவ்வளோதான். நான் அவ்வளோ வரும்னு நினச்சேன். பட் 5800 வந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு, தம்பி பிசியே 5000 சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நீ இப்படி நான் இப்படிலாம் சேனல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்படி வேணும் அவர்கிட்ட எப்பயும் கூட புலம்பியிருக்கேன். அதனால் அவரே சொன்னார், ஹார்ட் டிஸ்க்லாம் தனியாக வாங்கி போட்டுக்கோப்பா, அப்போ தான் கொஞ்சம் உன்னோட ப்ராசஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ரீமியர் ப்ரோ ஆர்ட்லாம் அதுக்கு போயிடும், அதனால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னாரு. சரி இவ்வளோ செலவு பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாமல் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு நானும் சரி சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் வாய்ஸ் இதெல்லாம் மாற்றிட்டு அப்படி இப்படின்ட்டு அதுக்கு ஏதாயிடுச்சு. கதை தானே விட்றேன்னா கதைலாம் விடலை. பட்டு இதை வந்து நான் இவ்வளோ நாள் ட்ராப் பண்ணதுக்கு ஒரு ரீசனாக சொல்ல வரல, பட்டு நடந்ததை தான் நான் சொல்கிறேன். நம்ப மாட்டீங்க, இதுதான் அந்த பிசி. இதை நீ இடைக்கு தான் போகணும், இடைக்கு போட்டு சரக்கு அடிக்கணும், சும்மா சொன்னேன். ஸோ வேறு வழி இல்லை. இப்போ வந்து இது வந்து கலப்பு திருமணம் தான் பண்ணி வச்சுருக்கேன். மானிட்டர் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா சிபியு பார்த்தீங்கன்னா டெல்லு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி அப்டேட் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணலாம். சரி 2024 நாசமாக போச்சு, எதுவுமே பண்ணல. பட் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பண்ணலாட்டியும் அதுக்கான பிளானிங்லாம் வெறித்தனமாக வந்துருச்சு. என்னோட டைரியெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஃபெயிலியராக தான் போச்சு. பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று எஃபோர்ட் போடையிலையும் அசிங்கப்படையிலையும் ஏதோ ஒன்று கற்றுக்குறோம். பட் அந்த ஒரு கண்டினியூட்டி தான் வரமாட்டேங்குது. பட் 25ல் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 24லாம் அவ்வளோ ப்ராப்பராக நான் சேனல் ஆரம்பிச்சு அதெல்லாம் கிடையாது. ஊடாலேருந்து அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிருப்பேன். பட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. பட் இப்போ ரெகுலராக வீடியோஸ் பண்ண முன்னாடி, ஏன்னா நான் வந்து வாயில் சொல்லிடலாம் 150 days 150. ஏன்னா இதையோ ஒரு பேஷனாக நான் வச்சுருந்தாலும் பேஷன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டு இருந்தால் அது தெரியாது. ரெகுலராக இதிலே பண்ணிட்டு 7 o'clock ஒர்க்குக்கு போயிட்டு 5 or 6 o'clock ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானும் தம்ப்நெயில் பண்ணி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறது ஈஸியான கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் வேலை ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு நாள் தான் இருக்கும். பட்டு இதுலேயும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணாமல் அந்த வேலையை விட்டுட்டு சொல்லலாம் ஏன் அந்த வேலையை குயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து எவ்வளோ பேர் மேலே வந்திருக்காங்களா, ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே இதை விட இருக்கவங்களாம் அப்படி தான் வந்திருக்காங்கன்னா. பட்
எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னை நீ நம்பணும் அப்படிலாம். என்னை என்னாலே நம்ப முடியல, அதனால நான் குவிட் பண்ணாமலாம் இருக்கேன். பட் 25ல பார்த்துக்கலாம். அந்த ஒரு இது இருக்குது.